ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையல். இன்றைக்கி நம்ம ஈவினிங் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். ஈவினிங்லேருந்து நான் டின்னர் வரைக்கும் என்னென்ன பண்ணேன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ நான் சாத்துக்குடி ஜூஸ் போட போகிறேன். அதுக்கான ஜூஸர் எடுத்து வச்சுருக்காங்க. அது பிலிப்ஸ்லேருந்து வாங்கினேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. சப்பாத்தி மேத்தி சப்பாத்தி ரெடி பண்ணுறேன் நைட் டின்னருக்கு. வெந்தயக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாப் பண்ணிவிட்டு கோதுமை மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கிரேவி என்ன வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் கிரேவி தான் செய்ய போகிறேன். பன்னீர் கீ ரோஸ்ட் ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். வேணும்னா பதிலாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ பன்னீர் கிரேவியும் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நான் டின்னர் செஞ்சுட்டேன். சப்பாத்தியும் பன்னீர் கிரேவி செஞ்சு தம்பிக்கு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் இப்போ எனக்கு சப்பாத்தி போட போகிறேன். ஹஸ்பண்ட் லேட்டாகி வருவாங்க. அதனால் அவங்களுக்கு லேட்டாகி தான் நான் சப்பாத்தி போட ஆரம்பிப்பேன். இப்போ கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு டின்னர் சாப்பிட போகிறாங்க. டின்னர் முடிச்சுட்டு ஃபில்டர் காஃபி போட போகிறேன். அது நம்ம மூக் பாட்டில் தான் ஃபில்டர் காஃபி ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. இதுக்கு எந்த காஃபி தூள் யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா காஃபி டே காஃபி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டிகாஷன் இதில் வர்றது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. அதான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். டின்னர் சாப்பிட்டுட்டு காஃபி ரெடி பண்ணிட்டேங்க. என்னோடய ஈவினிங் ரொட்டீன் இப்படி தான் இன்றைக்கி போச்சுங்க. அதுக்கப்புறமா திரும்பி கிச்சனில் இருக்கிற கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும். டிகாஷன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. காஃபி டே காஃபி தூள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா